பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஆமென். இயேசு அவளை நோக்கி, யார் அந்த அவள்? மரியாள். மரியாள் தான் அந்த அவள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவமா இருக்குமா? சில பேருக்கு இருக்கும், புதுசா பார்க்கறவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கோங்க. லாசருன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் யாருன்னா மரியாள் மார்த்தாள் அவங்களுடைய சகோதரன். மார்த்தாள் மரியாள் தன்னுடைய இந்த 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் அப்படி பார்க்கும் போதில்ல, கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியா இருந்தான். மரிக்கிறதுக்கு முன்னாடி அவன் வியாதியா இருந்தான். வியாதியா இருக்கும் போதில்ல, லாசரு ஆண்டவரோட ஒரு சிநேகிதன் கூட சொல்லலாம். ஆண்டவருடைய ஒரு சிநேகிதன். இந்த தொடர்ந்து அந்த வசனங்கள் படிக்கும் போதில்ல அப்படிதான் வரும். அவரிடத்துல சொல்றாங்க, நீர் சிநேகிச்ச ஒரு மனுஷன் அவர் வியாதியா இருந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு. ஆண்டவர் ஒண்ணுமே பேசும்போது ரிப்ளை பண்ணார். என்ன சொல்றார்? தொடர்ந்து அந்த வசனங்களை பார்த்தீங்கன்னா, நித்திரையா இருக்கிறார். அவர் வரார். நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அவன் நித்திரையா இருக்கான், நான் எழுப்ப போறேன் அப்படின்றார். அப்படி இருக்கும் போதுல சில பேர் முறுமுறுத்தாங்க. சில பேர் என்ன சொல்ல, ஆண்டவர் வர உங்களை கல்லெறியறதுக்காக இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் தன்னுடைய சிநேகிதனுக்காக அந்த இடத்துக்கு திரும்பி போகிறார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். அநேக இடத்திலிருந்து அவர்களிடத்துக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருக்கிறார். இயேசு வராரு. இயேசு வரத மார்த்தாள் கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் என்ன பண்ணா? மார்த்தாள் ஓடி போய், நீங்க இங்க இருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை சொல்லட்டா? தோமா எல்லாத்துக்கும் தெரியும். தோமா இந்தியாவுக்கு பயணமிட்டாரு. இந்தியாவுக்கு பயணமிட்டு ஆண்டவருடைய அன்பை எடுத்து சொன்னவர். இயேசுவை பற்றி அவர் இல்லாட்டி இப்ப உங்களுக்கு யாருக்குமே இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரிஞ்சிருக்காது. தோமா அவர் ரத்த சாட்சியா பலியிட ஒப்பு கொடுத்தார். அவரு தோமா சென்ட் தாமஸ் சர்ச் இன்னமும் சென்னையில இருக்கு. தோமா, அப்படிப்பட்ட தோமா ஆண்டவர் இப்படி சொன்னோன்னே அநேக சீஷர்கள் முறுமுறுத்தாங்க. அவர் கூட இருந்தவங்களே முறுமுறுக்கும் போதில்ல, நாமும் அவரோட கூட போய் கல்லெறியப்பட்டு சாவலாம் அப்படின்னு சொல்லி அங்க தோமா இயேசு மேல இருந்த அன்பை வெளிப்படுத்தினார். நட்பு. அவர் நன்மை செய்யறதுக்காக போறாரு. அந்த நன்மை நடந்தாலும் நடக்காட்டியும் இல்ல, தோமா நிக்கிறாரு ஸ்ட்ராங்கா. இயேசுக்காக அவர் கூட போறேன், கல்லெறிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா நிக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தோமாட்ட இருந்தது. அதுக்கப்புறம் அப்படி கீழே வரும்போதில்ல, மார்த்தாள் சொல்றாங்க. மார்த்தாள் வரதை கேள்விப்பட்ட உடனே மார்த்தாள் ஓடி போய், எவ்வளவு ஆவலா அந்த மார்த்தாள் இருக்காங்க பாருங்க. ஓடி போய், நீர் இங்க இருந்திருந்தினால் நீர் சிநேகிக்கிற புத்திரன் இப்படி மரணம் அடைஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னாரு. நான் வரேன். அதுக்கு அவரு என்ன சொல்றாரு? அதுக்கு அவரு இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுந்தல் நடக்கும் கடைசி நாளில் அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றார். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன்
மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாய் என்றார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். மரியாளும் கல்லறையின் இடத்துல ஓடி போய் அழுகும் போது மரியாளும் ஆண்டவர் இடத்துல இதே கேட்கிறாங்க. மரியாள் என்ன கேட்கிறாங்க? இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீங்க இங்க இருந்தீங்கன்னா என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்றால் அவள் அழுகிறதை, அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது அவர் என்ன பண்ணார்? ஆவியில கலங்குறார். அவனை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். இங்க இயேசு கண்ணீர் விட்டார். சகோதரனுக்காக ஒரு சிநேகம், அது கண்ணீர் விடுகிற ஒரு சிநேகம். அவரு தாங்க எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள். ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் அவர் தான் எக்ஸாம்பிள். அசாத்தியங்கள் சாத்தியமாகிறதுக்கும், இல்லாதவைகளை இருப்பது போல வரவழைக்கிறதுக்கும் அவர் தான் எக்ஸாம்பிள். அப்பொழுது யூதர்கள், இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார்கள் என்றார்கள். அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். அப்பொழுது மரியாள் பார்த்துட்டு என்ன சொல்றான்? மரியாள் பார்த்துட்டு, நீங்க இங்க இருந்தீங்கன்னா அவர் இறந்திருக்க மாட்டாரு, மரித்து போயிருக்க மாட்டாரு அப்படின்னு. அப்பொழுது மரித்தாலும் பிழைப்பான் எல்லாம் சொல்லிட்டாரு. மரியாள் இடத்துல சொல்றாரு. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஏன் அதை சொல்றாரு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சொல்லிட்டு, இதை நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு ஏன் கேட்கிறாரு? நான் சொன்னதை நீ விசுவாசிக்காம இருக்கிறதுனால நான் திருப்பியும் சொல்லி உன்னோட விசுவாசத்தை பெருக்க செய்யற அப்படின்றதுக்காக இந்த வார்த்தையை திருப்பியும் சொல்றார். நான் உனக்கு சொல்லலையா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு சொல்லலையா மரியாளே அப்படின்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து கல்லை எடுத்து, அப்பொழுது அவங்கள சுற்றிலும் இருக்கிறவங்களை பார்த்து அந்த கல்லை எடுத்து போடு, ஒரு குகையா இருக்கு, லாசரு இருக்கிற இடம் ஒரு குகை, அந்த கல்லை நீங்க எடுத்து போடுங்க அப்படின்றாரு. ஆண்டவர் அற்புதம் செய்யணும்னா சில பல கற்கள், தடை கற்களா இருக்கிறத எடுத்து போட சொல்லுவாரு. அற்புதம் செய்யறதுக்காக ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே கேட்டு அந்த கல்லை எடுத்து போடுறாங்க. எடுத்து போட்டோன்னே ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அவன் மறிச்சிட்டான். அவனை சுற்றிலும் துணியால சுத்தி இருந்தாங்க. அவன் உயிரோடு கூட வெளியே வா அப்படின்னு வெளியே வந்தான். அவனை கட்டவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு இயேசு கூப்பிடும் போதே அவர் இடத்துல வந்துடணுங்க. வரும்போது இல்லை, சில மனுஷர்கள்ட்ட உங்களுடைய பாவங்கள் என்னென்னே தெரியாது. சில மனுஷர்கள் மூலியமா சொல்லுவார் ஆண்டவர், சிலர் மூலியமா சொல்லுவார், கட்டவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு. அந்த டைம்ல இல்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், கட்டவிழ்க்கு விட்டுறணும். விட்ட பிறகு உயிரோடு வந்து ஆண்டவருடைய மகிமையை இந்த ஜனங்கள் கண்டாங்களா? லாசரு சிநேகிக்கிறவனுக்காக கண் கலங்க இயேசு என்கிற ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார். இயேசு என்கிற ஒரு நல்ல நண்பர் இருக்கிறார். அவர் உன்னையும் பார்த்து, நீ விசுவாசிக்கிறாயா, தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று இன்றைக்கு
வார்த்தையின் மூலியமாய் நம்மளிடத்துல இடைப்பட்டிருக்கிறாரு. தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசப்பா, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசப்பா, இந்த நேரத்திலும் இயேசப்பா, நாங்களும் உம்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா, உம்முடைய மகிமை எங்களில விளங்க, உம்முடைய மகிமையை நாங்கள் காண இயேசப்பா எங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை பெருக்கி ஊட்டி தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசப்பா எவ்வளவு அற்புதங்கள் செய்தாலும் இயேசப்பா நீர் இயேசப்பா மகிமைப்படுகிறீர். ஆனாலும் எங்களுடைய விசுவாசத்தை உயர்த்தி இயேசப்பா எப்பொழுதும் சொல்ல காரணம் ஏனோ என்று எங்களுக்கு தெரியல தகப்பனே. நீர் தான் அந்த விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறீர். இயேசப்பா அப்படிப்பட்ட விசுவாசத்தை எங்களுக்குள்ளாக ஊற்றுவீராக தகப்பனே. எல்லாம் இருக்கும் போதும் உம்மை விசுவாசிக்காமல், எதுவும் இல்லாமல் இருக்கும்போதும் உம்மை விசுவாசிக்கிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. ஆவியானவர் எங்களுக்குள்ளாக இடைப்பட்டு எங்களுக்குள்ளாக தங்கியிருந்து விசுவாசத்திலையும் உம்முடைய அன்பிலையும் உம்முடைய வார்த்தையிலும் வளர ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா உம்மை போல இசப்பா உம்மை போல இசப்பா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா உம்மை போல அன்பை வெளிப்படுத்த ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இசப்பா நீர் ஒருவரே உயர்ந்தவர், நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே இசப்பா எல்லா நாமத்திலும் மேலானவர். நீர் பெருகவும் நாங்க செருகவும் எல்லா துதியும் எல்லா கனமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.